ஆனால் வக்ஃபில் வந்து பல்வேறு முறைகேடுகள் பல்வேறு ஊழல்கள் நடக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க. திமுக அந்த செஞ்சி மஸ்தான் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சட்டப்பேரவையில் பேசும்போது வக்கு வாரியம்னு பேசுவார். அவருக்கு வந்து உச்சரிக்க வராது. ஓகே, நாங்கள் வந்து கிண்டலாக சொல்லுவோம், அது வக்கு வாரியம் இல்லை, வக்கற்ற வாரியம். வக்ஃப் அப்படிங்கிறது ப்ராப்பர்ட்டி ஆஃப் அல்லாஹ். ஓகே, இறைவனுக்காக கொடுக்கப்பட்ட அல்லாவின் சொத்து. அல்லாவின் சொத்து. ஆனால் அது அந்த பயன் அல்லாவுக்கு போகிறதில்ல, அல்லாவுடைய உறவினர்களாகிய ஏழை மக்களுக்கு போகும். இப்போ நவாபு காலத்தில் நிறைய வக்ஃபுகள் கொடுக்கப்பட்டது. அந்த வக்ஃபுலாம் வந்து விவசாயம் பண்ணாலும் சரி, அல்லது ஒரு கடை வாடகை கட்டி வாடகைக்கு விட்டுருந்தாலும் சரி, அதில் வரக்கூடிய வருமானங்கள் அந்த சமூகத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பயன்படணும். அவங்களுடைய நோய்களுக்கோ அல்லது கல்விக்கோ. என்ன நடந்திருக்கு, நான் ஒரு 40-50 வருஷத்தில் அரசாங்க சொத்துக்களை வந்து சூறையாடுறது, அதாவது போலி ஆவணங்களை தயார் பண்ணி வக்ஃபு சொத்துக்களை அரசாங்கமே சூறையாடுறது, அதுதான் நடந்திருக்கு. அரசாங்கத்தில் வந்து அமைச்சராக இருக்கக்கூடியவர் அல்லது அவரோட சாதிக்காரர் அல்லது லேண்டு கிராபிங் மாஃபியாஸு, ரியல் எஸ்டேட் மாஃபியாஸு, இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் காலத்து கழிச்சு அவங்க வந்து அந்த வரியை வந்து அவங்க பேரில் போட ஆரம்பிச்சிருவாங்க. நிலவரி, அப்புறம் வந்து மின்சார வரி, எல்லாத்துக்கும் அவங்க பேரை போட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பேரை வந்து கரப்ஷன் பண்ணி அதிகாரிகள்கிட்ட வாங்கிடுவாங்க. திருச்செந்துறைன்னு அங்கே என்ன பிரச்சனை? அங்கே உள்ள வந்து திமுகவை சார்ந்த ஆளும் கட்சியினருக்கு அதில் கை, அந்த அந்த சொத்தை தவற விட்டதில்லை, இல்லை முறைகேடு பண்ணதில் கை இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. இப்போ வந்து மத்திய அரசாங்கம் வந்து வக்ஃபு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்திருக்கான். அந்த திருத்தம் கொண்டு வந்த உடனே எல்லாரும் வந்து இப்போ மத்திய அரசாங்கத்தோட போர்ட்டலில் ஏற்றணும் அப்படிங்கிறாங்க. நாங்கள் மத்திய அரசாங்கம் வந்து வக்ஃபு சொத்தை வந்து ஆட்டையை போட பார்க்குது, நாங்கள் உங்களுக்காக காப்பாற்றுறோங்கிற மாதிரி போலி நாடகம் ஆடுது திமுக. திருச்செந்துறையை ஒரு எழுத்தை மாற்றி திருச்செந்தூர்னு போட்டாங்க. ஓ, அப்படியே செய்வாங்க. ஏன்னா குழப்பம் ஏற்படுறது. கடைசியில் வந்து இந்த விஷயத்த திருச்செந்துறையில் கோயில் நிலத்தை வக்ஃபு வந்து அபகரிக்குதுங்கிற விஷயத்தை தான் கிரண் ரிஜிஜு வந்து பார்லிமெண்ட்டில் பேசுகிறார். பேசி இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கும்போது அங்கே வந்து திமுக சார்பாக இருந்த ராசாவோ கனிமொழியோ அதை பற்றி பேசிக்கணுமா இல்லையா? அவங்க எதுவுமே பேசலை. ஈவன் யூபியில் கூட வந்து 86,355 வக்ஃபு ப்ராப்பர்ட்டிஸ் ஏற்றுறாங்க. ஆன்லைனில் ஏற்றிடுறாங்க. ஓகே, அதை மதித்து அதை உள்ளே ஏற்றுறாங்க. ஏன்னா 6 மாதம் தாண்டி போச்சுன்னா அவங்களுக்கு வந்து கிடைக்காது இல்லையா? கர்நாடகாவில் வந்து 58,000 சொத்து ஏற்றுறாங்க, கேரளாவில் 42,000 ஏற்றுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இவங்க திமுகவுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு அப்லோட் பண்ணவே இல்லை. 8,000 சில்லற இதுதான் அப்லோட் பண்ணுறாங்க. எவ்வளோ இருக்கணும் சொத்து? 45,000 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஓகே, பேலன்ஸ் இன்னும் 38க்கு மேலே ஏற்ற வேண்டியிருக்கு. இப்போ வக்ஃபு போர்டுக்கு தமிழ்நாட்டில் வர வேண்டிய வருமானத்தை நீங்கள் சரியாக கணக்கிட்டு முறையாக எடுத்தாலே முஸ்லீம்களுக்கு இந்த அரசாங்கம் எதுவுமே செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னைக்கு வந்து இஸ்லாமியர்களின் பாதுகாவலராக தன்னைத்தானே பிரகடனப்படுத்துது திமுக. முஸ்லீம் பாதுகாவலர்னு சொல்லக்கூடிய திமுக அரசாங்கமோ அல்லது முஸ்லீம் பாதுகாவலராக என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய தலைவர்களோ சட்டசபையில் வந்து இதை பற்றியில் பேசணும். வக்ஃபு வாரியத்தை பற்றி ஒரு டீட்டெயில்டு அறிக்கை வரணும். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஏவா வேலு, அதுக்கப்புறம் KN நேரு, அப்பா உள்ளிட்டவர்களுக்கெல்லாம் இதில் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அப்போ அப்பாவுக்கு வந்து திசைன் வெளியில் ஏக்கர் கணக்கான வக்ஃபு நிலங்கள் வந்து அவர் ஆக்கிரமித்து வச்சிருக்கிறாருன்னு தகவல்கள் வருது. நேருவும் அப்படி தான். நேருவுக்கு வந்து அவரோட கல்லூரி பக்கத்தில் ஒரு தர்கா இருந்திருக்கு. அது போகிற பாதை வந்து அந்த தர்கா அந்த சமாதி அது பாதையில் வந்து தடையாக இருக்குன்னு சொல்லி இவர்களே இஸ்லாமிய தலைவர்களே அதை சரி பண்ணி கொடுத்து அந்த தர்காவை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு ஒரு பெரிய சர்ச்சை வந்தது. ஏவா வேலுவும் வந்து அவரும் வக்ஃபுகளை வந்து ஆட்டையை போட்டு வச்சிருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம். திமுக அரசில் ஒரு துறை இல்லை, 2 துறை இல்லை, எல்லா துறைகளிலுமே பல்வேறு ஊழல்கள் நடந்துகிட்டு இருக்குது. அதை நம்ம வெளிப்படையாக பார்க்குறோம். ஆனால் வக்ஃபில் வந்து பல்வேறு முறைகேடுகள் பல்வேறு ஊழல்கள் நடக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க. எதெல்லாம் முக்கியமான ஊழல், எதிலெல்லாம் முக்கியமான முறைகேடுகள் அப்படின்னு நீங்கள் பட்டியலிட்டால் பொதுமக்களுக்கும் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். திமுக அந்த செஞ்சி மஸ்தான் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சட்டப்பேரவையில் பேசும்போது வக்கு வாரியம்னு பேசுவார். அவருக்கு வந்து உச்சரிக்க வராது. ஓகே, நாங்கள் வந்து கிண்டலாக சொல்லுவோம், அது வக்கு வாரியம் இல்லை, வக்கற்ற வாரியம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அது தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ளக்கூடிய கூட பலம் இல்லாமல் ரொம்ப பலவீனம் அடைஞ்சு போன ஒரு வாரியமாக இருக்குது. அது வந்து வக்ஃபை வந்து ஒரு நிர்வகிக்கக்கூடியவங்கன்றவங்க முத்தவள்ளிகள் அப்படின்னு ஒரு ஊர்லேயும் இருப்பாங்க. முத்தவள்ளிகள் அப்படிங்கிற ரொம்ப வீக்காக பொருளாதாரத்துலேயும் சரி ஹெல்த்லேயும் சரி 60 வயசுக்கு மேலே தான் அந்த பதவியை கொடுப்பாங்க.
ஓகே. தொடர்ந்து வந்து இங்கே இருக்கிற மண்ணடியில் இருக்கிற வக்ஃபு வாரியத்துக்கு நடந்து படிக்கட்டி ஏறி மூட்டு வலி வந்துடும். அவங்களுக்கு நடந்து முட்டி தேஞ்சு மூட்டு வலி வந்துடும். மூட்டு வலி வந்த பிறகு கிடைக்கிறது தான் இந்த முத்தவலி போஸ்ட்டு நாங்கள் வந்து கிண்டலாக சொல்லுவோம். முத்தவலி போஸ்ட்னா என்னது? முத்தவலி இஸ் த ஒன் ஹூ மேனேஜஸ் த வக்ஃப். ஓகே. இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு 45,000 ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஊர்லேயும் ஒரு பள்ளிவாசல்லையும் ஒரு முத்தவலி இருப்பார். ஓகே. அவரை வந்து இந்த வாரியம் வந்து அப்பாயிண்ட் பண்ணும். அவர் தான் வந்து எல்லாத்தையும் கேர் எடுக்கணும். ஏதாவது வெளியில் போயிடுச்சுனாலும் ஆக்கிரமிப்புனா அவர் தான் மீட்கணும். அவர் அதுக்கு கோர்ட்டு படிகள் ஏறி அரசாங்க கதவுல தட்டி அவர் வாழ்க்கையில் நொந்து போயிடுவார். அவர்கிட்ட பெருசாக பொருளாதாரம் இருக்காது. ஏன்னா அவர் அந்த குடும்பத்துலேருந்து வந்திருப்பார். ஓகே. ஸோ அவங்கள வந்து யார் வக்ஃபு கொடுத்தாங்களோ அந்த குடும்பத்துலேருந்து வந்திருப்பாரா? ஆமாம். ஓகே. அவங்க யார் வக்ஃபு கொடுத்தாங்களோ அந்த குடும்பம் அந்த பரம்பரையிலேருந்து வந்திருப்பாங்க. அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு எதுக்கு இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாங்க? அவ்வளோ சீக்கிரம் அவங்க கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள சண்டை வரும். ஒருத்தர் கொடுத்தா இன்னொருத்தர் அங்கே ஊர்லேயே லோக்கலில் வந்து அவர் அப்ஜெக்ஷன் தெரிவிப்பார். அதை விசாரிக்கிறதுக்கு காலம் கடத்துவாங்க. இப்படியே போயிட்டே இருக்கும். அதில் நடுவில் வந்து இந்த சூப்பரண்டென்ட்டு அப்புறம் இன்ஸ்பெக்டரு இந்த வக்ஃப் வாரியத்தில் இருக்கவங்கலாம் வந்து அவங்க அதை எந்த வகையிலலாம் ஊழல் பண்ணுமோ, எந்த வகையிலலாம் வந்து என்ஓசி கொடுத்து அதை வெளியாளுக்களுக்கு தனியாருக்கு விற்க முடியுமோ அந்த வேலைகளெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க. சார், இப்போ ஒரு ரீகேப் மாதிரி வக்ஃபுனா என்ன, வக்ஃபுக்கு சொத்து எப்படி வருது, எந்த அடிப்படையில் எந்த என்ஓசி தராங்க, இந்த மூணையும் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாருங்க. வக்ஃப் அப்படிங்கிறது ப்ராப்பர்ட்டி ஆஃப் அல்லாஹ். ஓகே. இறைவனுக்காக கொடுக்கப்பட்ட அல்லாவின் சொத்து. ஆனால் அந்த பயன் அல்லாவுக்கு போகிறதில்ல, அல்லாவுடைய உறவினர்களாகிய ஏழை மக்களுக்கு போகும். அதுக்கு தான் வக்ஃபு செய்யப்பட்டது. இப்போ நவாபு காலத்தில் நிறைய வக்ஃபுகள் கொடுக்கப்பட்டது. அந்த வக்ஃபுலாம் வந்து விவசாயம் பண்ணாலும் சரி, அல்லது ஒரு கடை வாடகை கட்டி வாடகை விட்டுருந்தாலும் சரி, அதில் வரக்கூடிய வருமானங்கள் அந்த சமூகத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பயன்படணும். அவங்களுடைய நோய்களுக்கோ அல்லது கல்விக்கோ ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவோம். ஒவ்வொரு வக்ஃபு சொத்துக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் நோக்கம் இருக்குமா? ஏழை மக்களுக்கு பயன்படுது, அவ்வளோதான். இல்லை, இது வந்து ஒரு இஸ்லாமிய பெண் கல்விக்கு இதை பயன்படுத்துங்க, இல்லைனா இஸ்லாமியர்களுக்கு மருத்துவத்துக்கு இதை பயன்படுத்துங்க, இல்லை ஏழை குழந்தைகளுக்கு ஏழை குழந்தைகளோட கல்விக்கு பயன்படுத்துங்க அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக இருக்குமா, இல்லை ஜென்ரலாக இருக்குமா? ஸ்பெசிஃபிக்காக அப்படி குறிப்பிடப்பட்டிருக்காது. ஆனால் பொதுவாக ஒரு ஏழை மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பயன்படணுங்கிறது தான் அதோடைய நோக்கம். அந்த பகுதின்னு அதை எடுத்துக்கலாமா? இப்போ சப்போஸ் சென்னையில் ஒருத்தர் ஒரு முன்னாள் நவாபு ஒரு சொத்தை எழுதி வைக்கிறாரு வக்ஃபுக்கு, இங்கே வந்து ஏழை குழந்தைக்கு படிப்புக்கு வச்சிங்கன்னா இந்த ஏரியாவில் உள்ள ஏழை குழந்தைங்கன்னு எடுத்துக்கலாமா, இல்லை தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலையும்? இது எல்லாருக்கும் எடுத்துக்கலாம். பொதுவாக எல்லாருக்குமே அது பயன்படலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அது இந்த இறைவனுடைய சொத்தை வந்து பாதுகாக்கிறவங்க தான் அந்த முத்தவள்ளிகள். ஓகே. அந்த முத்தவள்ளிகளுக்கு சரியான நேரத்தில் கொடுக்க வேண்டிய அப்பாயின்மெண்ட்ஸை கொடுத்து பண்ணால் அவங்க வந்து அதை பாதுகாப்பாங்க. ஆனால் என்ன நடந்திருக்கு, நான் ஒரு 40-50 வருஷத்தில் அரசாங்க சொத்துக்களை வந்து சூறையாடுறது, அதாவது போலி ஆவணங்களை தயார் பண்ணி வக்ஃபு சொத்துக்களை அரசாங்கமே சூறையாடுறது, அதுதான் நடந்திருக்கு. ஓகே. இப்போ வந்து அரசாங்கத்தில் வந்து அமைச்சராக இருக்கக்கூடியவர் அல்லது அவரோட சாதிக்காரர் அல்லது லேண்டு கிராபிங் மாஃபியாஸு, ரியல் எஸ்டேட் மாஃபியாஸு, இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல குடியிருக்கவங்க வக்ஃபில் தான் எடுத்திருப்பாங்க அந்த இடத்த. ஆனால் அதை வந்து கொஞ்சம் காலத்து கழிச்சு அவங்க வந்து அந்த வரியை வந்து அவங்க பேரில் போட ஆரம்பிச்சிருவாங்க. நிலவரி, அப்புறம் வந்து மின்சார வரி, எல்லாத்துக்கும் அவங்க பேரை போட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பேரை வந்து கரப்ஷன் பண்ணி அதிகாரிகள்கிட்ட வாங்கிடுவாங்க. தாசில்தாரு, ரெவென்யூ இன்ஸ்பெக்டரு, இது மாதிரி ஆளுங்கள்கிட்ட கொடுத்து வாங்கிடுவாங்க. வாங்கினோடனே நிலவரி வந்த பிறகு அவங்களுக்கு வந்து ஒரு கட்டத்தில் பட்டா அப்ளை பண்ணி பட்டாவும் வாங்கிடுவாங்க. பட்டா வந்துருச்சு, நிலவரி வந்துருச்சு அப்படின்னு அவங்க பேரில் இருக்கும்போது அவங்க அதை வச்சு ஒரு போலியான பத்திரப்பதிவு பண்ணுவாங்க. பத்திரப்பதிவு பண்ணும்போது அதில் ஒரு பவர் பத்திரம் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. அந்த பவர் வச்சு அவங்க விற்பாங்க. இல்லை சார், இப்போ பத்திரப்பதிவுனாலே அது பவர் வாங்கினாலும் சரி, somebody has to give, somebody has to take. ஒருத்தர் கொடுக்கணும், இன்னொருத்தர் எடுத்துக்கணும். அப்போ இந்த இடத்துல யார் கொடுப்பா? வக்ஃப் வாரியமே கொடுக்குமா, இல்லை எப்படி? அது வக்ஃப் வாரியம் கொடுக்காது. ஏன்னா வக்ஃப் சொத்துக்களை விற்கவே முடியாது. அப்புறம் எப்படி எந்த பதிவே செய்ய முடியாது. வக்ஃப் வாரியங்கிற அந்த சர்வே நம்பர் வந்துட்டாலே ஒரு பதிவாளர் சப் ரெஜிஸ்ட்ரார் வந்து அந்த பதிவுக்கு ஏற்றுக்கொள்ளவே கூடாது. ஆனால் அவர்கள் அதை மறைச்சு இந்த என்கிட்ட என் பேரில் வரி இருக்குது, என் பேரில் பட்டா இருக்குது அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வந்துடும். இது ரெண்டும் இருக்குது, அதனால நான் பண்ணி கொடுக்குறேன்னு அவர் வந்து இன்னொருத்தர் கொடுத்துருவாரு. அதை கொடுத்துருவாரு. அவர் அதை வாங்கி இன்னொருத்தர் ஒரு 5 வருஷம் கழிச்சு இன்னொருத்தருக்கு விற்பார். அதை வாங்கி இன்னொருத்தர் ரியல் எஸ்டேட் போடுவார். இப்போது ஒரு முத்தவள்ளிங்கிறவர் கையிலேருந்து இந்த மாதிரி ஒரு இடம் தவறி போச்சுன்னா அது ஒருத்தர்கிட்ட கை மாறி ஒரு 100 பேர் 200 பேர் வரைக்கும் போய் நிற்கும். அப்படி தான் திருச்செந்துறையில் வந்து 360 ஏக்கர் வந்து பல 100 குடும்பங்கள் வந்து அங்கே வாழ்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போ ஒரு முத்தவள்ளி ஒரு தனி நபர் வந்து எப்படி இவ்வளோ பேரை 100-200 பேரையும் எடுத்து போராட முடியும்?
பல கோடி கொடுத்து வாங்கியிருப்பான், அவன் பெரிய லேண்ட் மாஃபியாவாக இருப்பான். அவங்ககிட்ட போய் ஒரு ஆள் வந்து ஒரு சின்ன சைக்கிளில் 2 வீலரில் போகிற ஆள் வந்து போய் சண்டை போட முடியாது, கோர்ட்டுக்கும் அலைய முடியாது. எது போய் கேட்டாலும் நீங்கள் போய் கோர்ட்டில் போய் பார்த்துக்கன்னு சொல்லுவான். ஏன்டா நீ பட்டா கொடுத்த அப்படின்னா, அவன் வந்து பத்திரம் வச்சுருந்தாரு, அவர் வந்து நிலவரி வச்சுருந்தாரு, அதனால் கொடுத்தாமா. ஏன்னு நீ சொத்து பதிவு பண்ணேன்னு கேட்டால், அவர் வந்து ரசீது வச்சுருந்தாரு, அவர் பட்டா வச்சுருந்தார். இப்படி மாற்றி மாற்றி கைகளை காட்டுவாங்களே தவிர யாரும் வந்து சரியான நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. நீங்கள் நீதிமன்றத்தில் போய் பார்த்துக்கணும். நீதிமன்றத்தில் வந்து ஒரு சாதாரண முத்தவள்ளி வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஃபைட் பண்ணலாம் முடியாது. வக்ஃப் போர்டு அவரை பேக் பண்ணாதா? வக்ஃப் போர்டு அவர் பேக் பண்ணுறதில்ல. வக்ஃப் போர்டு பேக் பண்ணுறதில்ல. வக்ஃப் போர்டு வந்து வக்ஃப் போர்டில் இருக்கக்கூடிய வக்ஃப் போர்டில் இருக்கக்கூடிய சேர்மன் வந்து யார்? ஆளுங்கட்சியுடைய கூட்டணியில் வரக்கூடியவர் தான் அவங்க போடுறாங்க. அவங்க ஆளுங்கட்சியை எடுத்து ஒருபோதும் கேள்வி கேட்க போகிறது கிடையாது. தவறு செய்கிறவர்கள் யார்? ஆளுங்கட்சியில் கூட இருக்க அமைச்சர்களோ அவங்களோட சொந்தக்காரனோ ஜாதிக்காரனோ எவனோ செய்கிறான், அவங்களும் வந்து அரசாங்கம் வந்து அவங்களையும் கண்ட்ரோல் பண்ண போகிறதில்ல. இப்போது அதனால தான் சொன்ன வக்கற்ற சொத்தாகி போச்சு. அது கேட்பார் இல்லாத அனாதீனம் சொல்லுவாங்க. அனாதீனம்னா அனாதை சொத்துமாங்கள்ல. இது வந்து பத்திரத்தில் பட்டால வந்து பேர் இருக்குது. அரசு கெசட்டில் வந்து கெசட் சர்வே நம்பர் படி 1958 எல்லா தமிழ்நாடு முழுவதும் எவ்வளோ வக்ஃப் இருக்குன்னு எடுத்து வச்சு அது பேப்பரில் தான் இருக்குதே தவிர, ஆனால் அது வந்து ஆக்கிரமிப்பாளர்களிடம் தான் அது சிக்கிக்கிட்டுருக்கு. இப்போ இதில் வந்து நீங்கள் சொன்னீங்க திருச்செந்துறைன்னு, அங்கே என்ன பிரச்சனை? அங்கே உள்ள வந்து திமுகவை சார்ந்த ஆளும் கட்சியினருக்கு அதில் கை அந்த அந்த சொத்தை தவற விட்டதில்லை, இல்லை முறைகேடு பண்ணதில் கை இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. இப்போ வந்து மத்திய அரசாங்கம் வந்து வக்ஃபு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்திருக்கான். அந்த திருத்தம் கொண்டு வந்த உடனே எல்லாரும் வந்து இப்போ மத்திய அரசாங்கத்தோட போர்ட்டலில் ஏற்றணும் அப்படிங்கிறாங்க. நாங்கள் மத்திய அரசாங்கம் வந்து வக்ஃபு சொத்தை வந்து ஆட்டையை போட பார்க்குது, நாங்கள் உங்களுக்காக காப்பாற்றுறோங்கிற மாதிரி போலி நாடகம் ஆடுது திமுக. ஆனால் இந்த மாதிரி அமெண்ட்மெண்ட் சட்டம் மத்திய அரசாங்கம் கொண்டு வரதுக்கு காரணமே இந்த திமுக தாங்கிறது தான் உண்மை. எப்படி? 360 ஏக்கரில் வந்து வக்ஃபு சொத்து இருக்குது. ஃபரீதா பானு அப்படிங்கிற சிஇஓ வந்து அவங்க வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. இந்த வக்ஃபு சொத்தில் யாரும் இனிமேல் பத்திரப்பதிவுக்கு போனால் அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது, தடை செய்யணும் அப்படின்னு ஜீரோ வேல்யூ பண்ணிட்டாங்க. பண்ண பிறகு ஒரு நபர் வந்து தன்னோட மகளோட கல்யாணத்துக்கோ எதுக்கோ ஒன்று விற்க போகிறாரு. அப்போ ஒன்று அவர் விற்க பதிவு பண்ண முடியல, அவர் அதிர்ச்சி ஆகுது. உடனே அவங்க வந்து அது ஒரு அரசியலாக்கப்படுது. அதில் பாஜக இறங்குது, கலெக்டர்கிட்ட போயிட்டு மனு கொடுக்குறாங்க. கலெக்டர் வந்து இதில் முடிவெடுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இது வந்து வக்ஃபு சொத்து அப்படின்னா அது வக்ஃபு சொத்தா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கோர்ட்டில் தான் போய் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லாமல் அவர் வந்து அது அந்த சிஇஓ போட்ட தடையை வந்து நீக்கி பதிவு பண்ணலாங்கிற மாதிரியான ஒரு வசதி பண்ணி கொடுக்குறாங்க. ஏன் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அது வாக்கு வங்கி திமுகவோட ஓட்டுக்காக அவங்க அது மாதிரி செய்கிறாங்க. அது நடுவில் அப்புறம் அது பொலிட்டிசைஸ் ஆகுது. அது வந்து கோயில் சொத்துன்னு அப்படி ஒரு பேச்சு வருது. கோயில் சொத்துவாக இருந்தால் கோயில் இந்து சமய அறநிலையத்துறை தான் அதை கேட்கணும். ஆனால் அவங்க அது ஒருபோதும் அதை கேட்கவே இல்லை. கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறதாலேயே கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லாம் வந்து கோயில் சொத்து அப்படி ஆகிடும்னு மீடியாவில் பேசுகிறாங்க, அரசியல் மயப்படுத்துகிறாங்க. பட் அது அப்படி இல்லை. திருச்செந்துறையை ஒரு எழுத்தை மாற்றி திருச்செந்தூர்னு போட்டாங்க. அப்படியே செய்வாங்க. ஏன்னா குழப்பம் ஏற்படுறது. கடைசியில் வந்து இந்த விஷயத்த திருச்செந்துறையில் கோயில் நிலத்தை வக்ஃபு வந்து அபகரிக்குதுங்கிற விஷயத்தை தான் கிரண் ரிஜிஜு வந்து பார்லிமெண்ட்டில் பேசுகிறார். பேசி இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கும்போது அங்கே வந்து திமுக சார்பாக இருந்த ராசாவோ கனிமொழியோ அதை பற்றி பேசிக்கணுமா இல்லையா? அவங்க எதுவுமே பேசலை. அதுக்கு பிறகு கண் துடைப்பு மாதிரி ஒரு கேஸ் அவங்க சட்டம் கொண்டு வந்த பிறகு கண் துடைப்பு மாதிரி நாங்கள் வந்து கேஸ் போடுறோன்னு போடுறாங்க. போட்டு 6 மாதம் வந்து சரியாக வந்து வக்ஃபில் வந்து இது ஏற்றவே இல்லை. போர்ட்டலில் வந்து 6 மாதத்துக்குள்ளே ஏற்றணும்னு சொல்கிறாங்க. இல்லை, அது வக்ஃபில் வந்து சில இந்த புதிய திருத்தங்களை வந்து சுப்ரீம் கோர்ட் தடை பண்ணி விட்டுருச்சு இல்லையா? புதிய திருத்தங்களில் ஒரு 2-3 இதுக்கு மட்டும்தான் ஸ்டே கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த குழுவில் வந்து இந்துக்களை கொண்டு வர்றது அது போன்ற ஒரு சில விஷயங்களை தான் பண்ணியிருக்கிறாங்க. பட் வந்து அந்த கேஸ் வந்து இன்னும் ஃபைனலுக்கு ட்ரையலுக்கு வரல. அதுக்கு வந்து இன்னும் டைம் எடுக்கும். அது இவங்க இந்த 6 மாதத்து காலத்துக்குள்ளே செய்ய வேண்டியதை வந்து இந்தியாவில் வந்து மற்ற எல்லா மாநிலங்களும் வந்து செய்யுது. என்ன செய்கிறாங்க? அந்த போர்ட்டலில் வந்து ஏற்றிடுறாங்க. ஈவன் யூபியில் கூட வந்து 86,355 வக்ஃபு ப்ராப்பர்ட்டிஸ் ஏற்றுறாங்க. ஆன்லைனில் ஏற்றிடுறாங்க. ஓகே, அதை மதித்து அதை உள்ளே ஏற்றுறாங்க. ஏன்னா 6 மாதம் தாண்டி போச்சுன்னா அவங்களுக்கு வந்து கிடைக்காது இல்லையா? கர்நாடகாவில் வந்து 58,000 சொத்து ஏற்றுறாங்க, கேரளாவில் 42,000 ஏற்றுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இத்தனை கேரள அரசு வக்ஃபு இதே கேஸை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேரள அரசு போட்டிருக்கு. ஆமாம், ஆனால் அவங்க வந்து அப்லோட் பண்ணிடுறாங்க. ஆமாம், அப்லோட் பண்ணிடுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இவங்க திமுகவுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு அப்லோட் பண்ணவே இல்லை. 8,000 சில்லற இதுதான் அப்லோட் பண்ணுறாங்க. எவ்வளோ இருக்கணும் சொத்து? 45,000 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஓகே, பேலன்ஸ் இன்னும்
8க்கு மேலே ஏற்ற வேண்டியிருக்கு. 6 மாதம் இவங்க ஏதாமல் விட்டுட்டு இவங்க நம்பிட்டு இருக்காங்க நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படி பண்ணிடுவோம். பட் கடைசியில் அது வந்து டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. இவங்க போய் டைம் கேட்டாங்க, டைம் கொடுக்க முடியாது. யூ கோ அண்ட் அப்ரோச் அப்ரோப்ரியேட் ட்ரைபுனல்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் ட்ரைபுனலில் போய் டைம் வாங்கிக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரைபுனல் இப்போ வந்து தமிழ்நாடு ட்ரைபுனல் வந்து 6 மாதம் டைம் கொடுத்துருக்கு. பட் இவங்க வந்து இவ்வளோ நாள் வந்து ஒரு அஜாக்கிரதையாக இருந்திருக்காங்க. 8000 சொத்து மட்டும் தான் ஏற்றிருக்காங்க. 8000 தான் ஏற்றிருக்காங்க. ஏங்க என்ன காரணம் ஏற்றாமல் இருக்கிறதுக்கு? இல்லை நம்ம ஜெயிச்சிருவோம், அந்த சட்டம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஆன்லைனில் இருக்கிறது நல்லது தானே, எல்லாருக்கும் அது பார்க்க முடியும். நல்லது தான். கேஸ் ஜெயிச்சாலோ தோத்தாலோ ஆன்லைன் இருக்கிறது நல்லது தானே. அதை ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? அது ஏன்னா இவங்க இப்போ எல்லாம் மத்திய அரசாங்கத்துடைய போர்ட்டலில் எல்லாமே ஏறுது. மோடி என்ன கேட்குறாருன்னா, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய வக்ஃபு நிலங்களிலிருந்து வர வேண்டிய வருமானம் 18,000 கோடி வரணும் அப்படின்னு ஒரு இது இருக்குது. பட் நீங்கள் வருமானமே இல்லையே. வருமானம் கேட்டால் 100 கோடி வந்திருக்கு, 150 கோடி வந்திருக்கு இந்தியா முழுவதும் சொல்கிறாங்க. அப்போ அந்த வருமானம் எங்கே போயிருக்கு? தமிழ்நாட்டில் வந்து ஒரு 2 லட்சம் நிலங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன். அதில் கொஞ்சம் வந்து விவசாய நிலமாக இருக்கும், கொஞ்சம் கடையாக இருக்கும். அதில் வர வேண்டிய வருமானம்னு ஒன்று இருக்குல்ல, வாரியத்துக்கு வர வேண்டியது வரவே இல்லை. அது எல்லாம் எங்கே போயிருக்குன்னா கார்பரேஷனுக்கு, மற்ற துறைகளுக்கு போயிருது. எப்படி அவங்க வரி போட்டு வாங்கிடுறாங்கல்ல வக்ஃபு சொத்துல. ஓகே, வக்ஃபுல அவங்க நுழைவதற்கு வரி போடுவதற்கு அவங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஆனால் அவங்க வரி போட்டு வாங்கிடுறாங்கல்ல. நான் உள்ள இருக்கவங்க போய் காசு கொடுத்து வரி கட்டிடுறான். அந்த வரியெல்லாம் அங்கே போயிருது வருமானம். இப்போ வக்ஃபு போர்டுக்கு தமிழ்நாட்டில் வர வேண்டிய வருமானத்தை நீங்கள் சரியாக கணக்கிட்டு முறையாக எடுத்தாலே முஸ்லீம்களுக்கு இந்த அரசாங்கம் எதுவுமே செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. இவங்க வந்து நோன்பு கஞ்சிக்கு அரிசி தர்றாங்கிறாங்க, ஹஜ்ஜு பயணிகளுக்கு வந்து வீடு கட்டி விடுதி கட்டுறான்றாங்க. இதெல்லாம் தேவையே இல்லை. எதுக்கு எங்களோட நிலத்தை எடுத்துக்கிட்டு எங்களோட நிலத்தில் விவசாயம் எங்கள்கிட்ட திருப்பி கொடு. இது வரைக்கும் நடந்த பத்திரப்பதிவுகள் வக்ஃபு பேரில் வக்ஃபு போர்டு சர்வே நம்பரில் நடந்த பத்திரப்பதிவுகள் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணு நீ வந்து அரசாங்கம் உத்தரவு போட்டுச்சுன்னா அது வக்ஃபு போர்டுக்கு வந்துடும். அந்த விவசாயம் நடந்தாலே வக்ஃபு போர்டுக்கு முஸ்லீம்கள் வந்து அரிசி கொடுப்பான், உனக்கு எவ்வளோ வேணும் பணம் கொடுப்பான். அவன் எதுக்கு வந்து நீ கட்டுற விடுதியில் வந்து தங்க போகிறான்? அவன் வந்து அவனுக்கு தேவையான ஹஜ்ஜு விடுதியில் வந்து கட்டிக்குவான். இதெல்லாம் ஒரு கண் துடைப்பு வேலைகளை செய்கிறாங்க. இந்த நோம்பு கஞ்சிக்கு அரிசி ஆனால் இன்னைக்கு வந்து இஸ்லாமியர்கள் பாதுகாவலராக தன்னைத்தானே பிரகடனப்படுத்துது திமுக. இஸ்லாமியின் பாதுகாவலராக தான் தன்னை பிரகடனப்படுத்திக் கொள்ளுது. அவர்கள் கையில் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய தலைவர்களை வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிறது தான் இவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையிலேயே இஸ்லாமியர்களுக்கு துரோகம் செய்கிறது திமுக. இன்று நேற்று அல்ல. அதாவது கருணாநிதி காலத்திலேயே 1970s 80s வந்து வேலூரில் வந்து ஒரு வக்ஃபை வந்து கருணாநிதி அரசு தேவைக்காக எடுக்கிறார். அப்போ போய் சொல்லியிருக்காங்க அவர்கிட்ட, இது வந்து ஹைதர் அலி கொடுத்த வக்ஃபு அவர் பேரில் இருக்குங்க, இது அரசாங்கத்துக்கு எடுக்க முடியாதுன்னா, ஹைதர் அலி பேரில் இருக்க வக்ஃபா, ஹைதர் அலி வந்தால் நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு நேற்று இல்லை அவங்க எடுக்கிறதுங்கிறது. ஒரு there is a war going on against வக்ஃப். ஒரு அரச பயங்கரவாதம் மாதிரி அரசாங்கமே வந்து வக்ஃபு மேலே ஒரு வார் நடத்தி இருக்கிற சொத்தை எல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இது வக்ஃபில் மட்டும்தான் நடக்குதுன்னு சொல்லலை, இது இந்து சமய அறநிலையத்துறையிலையும் இதே தான். கோயில் நிலங்களை வந்து சூறையாடி கோயில் நிலங்களை பத்திரங்களை அழிச்சிட்டு தனியாருக்கு பட்டா போட்டு கொடுத்து இது வந்து ரெண்டு இடங்களையும் நடந்திருக்கு. அதை நம்ம நியாயமாக வந்து வக்ஃபுக்கு எதிரான போர் வந்து தமிழக அரசு நடத்துதுன்றீங்க. ஆனால் திருப்பரங்குன்றத்தில் பார்த்தீர்களா, நாங்கள் தான் இஸ்லாமியர்கள் பக்கம் நின்று இந்துத்துவ நுழைவை தடுத்து நிறுத்தினோம்ன்றாங்களே. அது ஒரு ஓட்டுக்காக நடத்துகிற ஒரு நாடகம் தான் அது. அது வந்து ஆக்சுவலாக அரசாங்கம் வந்து இஸ்லாமியர் பாதுகாவலர்லாம் இல்லை. இப்போ இஸ்லாமியர்களோட பாதுகாவலர்லாம் இருந்திருந்தால் இந்த வக்ஃபில் வந்து ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும். எவ்வளோ வக்ஃபு இருந்தது, அதில் வர வேண்டிய வருமானம் என்ன, அது எங்கெங்கெல்லாம் தவறு நடந்துருச்சு அப்படிங்கிறத கொடுக்கணுமா இல்லையா, வெள்ளை அறிக்கை கொடுக்கணுமா இல்லையா? இஸ்லாமியர்களுடைய உண்மையான பாதுகாவலராகலாம் அவங்க இல்லை. அவங்க இஸ்லாமியர்கள் கேட்குறாங்க இடஒதுக்கீடு வந்திருக்கு, இடஒதுக்கீடு வந்து அதில் எவ்வளோ பேர் பயன்பெற்றிருக்காங்கன்னு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுன்னு கேட்குறாங்க, ஒன்றும் கொடுக்கலையா அவங்க. அது மாதிரி வக்ஃபு போர்டை வந்து அவங்க வெள்ளை அறிக்கை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லா பணமும் வந்து அரசாங்கம் வந்து வேறு வேறு இதில் எடுத்திருக்கு. இப்போ வந்து ஒரு மின் வாரியம் இருக்குது, மின்சார வாரியம், அல்லது ஒரு குடிநீர் வடிகால் வாரியம் இருக்குது. அந்த வாரியங்களுக்கெல்லாம் நிலம் இருக்குன்னா அதை போய் ஒருத்தன் தனியார் பேருக்கு வித்துற முடியுமா? கரெக்ட். அப்போ எப்படி வக்ஃபு வாரியம் மட்டும் அவ்வளோ பலவீனமாக போச்சு, எப்படி அதை மட்டும் நீங்கள் விட்டீங்க? ஏன்னா இவங்களுக்கு வந்து நோம்பு கஞ்சி கொடுக்கறது, ஹஜ்ஜுக்கு விடுதி கட்டுறது, நாகூர் நிஃபாக்கு நிகழ்ச்சி நடத்துறது, இதை பற்றி தான் சட்டப்பேரவையில் பேசுவாங்க. முஸ்லீம் பாதுகாவலர்னு சொல்லக்கூடிய திமுக அரசாங்கமோ அல்லது முஸ்லீம் பாதுகாவலராக என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய தலைவர்களோ சட்டசபையில் வந்து இதை பற்றியில் பேசணும். வக்ஃபு வாரியத்தை பற்றி ஒரு டீட்டெயில்டு அறிக்கை வரணும், வருமானம் எங்கே போச்சுன்னு தெரியணும், நடத்தப்பட்ட தவறான பத்திரப்பதிவுகள் எல்லாம் கேன்சல் பண்ணணும்னு வரணுமா இல்லையா? இப்போ திருச்செந்தூரில் வந்து விட்டு கொடுத்துட்டாங்கல்ல, இந்து சமய அறநிலையத்துறை வந்து தனக்கு அந்த இடத்த கேட்கவே இல்லை, அரசியலில் பேசினாங்களே தவிர
ஏன்னா அவங்கள்ட்ட பத்திரம் இருக்காது, இருந்தால் தானே கேட்பாங்க. கரெக்ட். இப்போ இவங்க வந்து விட்டு கொடுத்துட்டாங்க. விட்டு கொடுத்து ஓட்டுக்காக விட்டு கொடுத்த உடனே இப்போ கிரண் ரிஜிஜு வந்து அங்கே நான் சொன்னது சரிதான்னு ஆயிடுது இல்லை. அவர் வந்து கோயில் சொத்தை வந்து வக்ஃப் எடுக்கிறாங்கன்னு சொல்லி இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரும்போது நீங்கள் அமைதியாக இருக்கும்போது அவர் செய்கிறது, நான் இது கொண்டு வரலன்னா நீங்கள் வக்ஃப் கோயில் நிலத்தை ஆட்டையை போட்டிருக்கோம் அப்படின்னு தானே அவர் புரிந்து கொள்ளப்படும். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஏவா வேலு, அதுக்கப்புறம் KN நேரு, அப்பா உள்ளிட்டவர்களுக்கெல்லாம் இதில் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம். அப்போ அப்பாவுக்கு வந்து திசையன் வெளியில் ஏக்கர் கணக்கான வக்ஃபு நிலங்கள் வந்து அவர் ஆக்கிரமித்து வச்சிருக்கிறாருன்னு தகவல்கள் வருது. நேருவும் அப்படி தான். நேருவுக்கு வந்து அவரோட கல்லூரி பக்கத்தில் ஒரு தர்கா இருந்திருக்கு. அது போகிற பாதை வந்து அந்த தர்கா அந்த சமாதி அது பாதையில் வந்து தடையாக இருக்குன்னு சொல்லி இவர்களே இஸ்லாமிய தலைவர்களே அதை சரி பண்ணி கொடுத்து அந்த தர்காவை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு ஒரு பெரிய சர்ச்சை வந்தது. ஏவா வேலுவும் வந்து அவரும் வக்ஃபுகளை வந்து ஆட்டையை போட்டு வச்சிருக்கிறாரு. இது இவங்க மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக அரசாங்கமும் அதுலேயும் உள்ள செந்தூர் பாண்டியன் ஒரு அமைச்சர் நினைக்கிறேன், அவரும் திருநெல்வேலி தூத்துக்குடி சைடில் வந்து நிறைய சொத்துக்களை வந்து இது பண்ணி வச்சு. ஐ திங்க் திருநெல்வேலி சைட்லேயும் ஒரு பஸ் ஸ்டாண்டே வந்து வக்ஃபு சொத்து மசூதிக்கு சொந்தமான இடம் இருக்கு. அதை காலி பண்ணி கொடுக்க மாட்டாங்கிறாங்க. காலி பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இப்போ நிறைய இப்போ திருச்சியில் பெல் இண்டஸ்ட்ரி வந்து நிறைய ஏக்கர் கணக்காக இருக்குது. 500 ஏக்கர் தான் சொல்கிறாங்க. அது வாடகை வந்து 3000 ரூபா தான் கொடுக்குறாங்க. மிலிட்ரி கேம்ப்ஸ் நிறைய இருக்குது, அதில் வந்து வக்ஃபு சொத்தில் இருக்குது. பாரதிதாசன் யூனிவர்சிட்டி வக்ஃபு சொத்தில் இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு கணிசமான அளவு வக்ஃபு சொத்து இருக்குது. அதெல்லாம் இந்த மாதிரி வந்து அரசாங்கம் வந்து, ஏன்னா அரசாங்கம் ஒரு மைட்டி பவர் இருக்கு இல்லையா, அதை எதிர்த்து நிற்கிறது யாரு? வாரியத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கா? இல்லை, அரசாங்கம் தானே அரசாங்கத்தோட வாரியம் தானே. அப்போ ரெண்டு இணைந்து தானே செயல்படணும். அப்படி அவங்க நினைக்கல. ஏன்னா இவங்க பலவீனமாக இருக்காங்க. இவங்கள்ட்ட இருந்து நம்ம ஆட்சியில் உள்ளவர்களுடைய தொடர்பை பயன்படுத்தி லேண்ட் மாஃபியாஸ், ரியல் எஸ்டேட் மாஃபியாஸ் வந்து அதை சுவாகா பண்ணுறாங்க. அதை வந்து தட்டி கேட்கறதுக்கு இது இல்லை. இப்போ என்ன சார் ஆக்சுவலாக செய்யணும்? இப்போ தமிழக அரசு இல்லைன்னா வக்ஃப் போர்டு வந்து என்ன பண்ணணும்? வக்ஃப் போர்டு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்று இந்த சொத்துக்களை எல்லாம் ஆன்லைனில் அப்லோட் பண்ணட்டும், ஸோ தட் எவ்ரிபடி கேன். ஆமாம், இப்போ தெரிய வந்துடும்ல. இப்போ எல்லாமே ஆன்லைனில் ஏறிடுச்சுன்னா சென்ட்ரல் போர்ட்டலில் இவ்வளோ தான் வக்ஃப் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதோட வருமானம் என்னங்கிற அடுத்து இதை வந்து இப்போ வந்திருக்க அமெண்ட்மெண்ட்டில் வந்து என்னென்னா போர்ட்டலில் எல்லாத்தையும் ஏற்றணும். அது ஒன்று. ரெண்டாவது ஆடிட் வந்து CAG ஆடிட் வரப்போகுது. மூணாவது வந்து ரூல்ஸ் வந்து இஸ் கோயிங் டு இம்பேக்ட் ஆன் ஸ்டேட். இது 3 வரப்போகுது. வந்துருச்சுன்னா வக்ஃப் போர்டுக்கு வந்து என்னென்ன ஆக்சுவலாக என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து மத்திய அரசாங்கத்துக்கு வந்து இவங்க கொடுக்குற மாதிரி நிலைமை வரும். அப்படி கொடுக்கும்போது அவங்க வந்து இது வரைக்கும் ஒழுங்காக நிர்வாகம் பண்ணல அப்படின்னா அதுக்கான ஆன்சர் சொல்ல வேண்டியிருக்கும். இவ்வளோ வருமானம் வந்திருக்குன்னு அவன் பார்க்குறான்னு வச்சுங்க, இது இவ்வளோ வருமானம் எங்கே போயிருக்கு அப்படின்னா அதை வந்து இவங்க பதில் சொல்லி தான் ஆகணும். சார், நீங்கள் இவ்வளோ குறைகள் சொல்கிறீங்க, ஆனால் இஸ்லாமிய தலைவர்கள் குறிப்பாக திமுகவுடைய கூட்டணியில் இருக்கிற பல இஸ்லாமிய தலைவர்கள் இதை பற்றி பேச இருக்கிறாங்களே, என்ன காரணம்? அப்போ நம்ம ஏதாவது தவறாக சொல்கிறோமா? இல்லை, நம்ம தவறாக சொல்லலை. அந்த இஸ்லாமிய தலைவர்களுக்கு இவ்வளோலாம் நடக்குது அப்படிங்கிற விஷயம் முழுமையாக தெரியுமா அப்படின்னு தெரியல. தெரிஞ்சால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவங்க நினைக்கல. அவங்க ஒரு டைம் பீயிங்க்கு தேர்தல் நேரத்தில் அல்லது கூட்டணியோடு இணைந்து போவதுக்கு என்ன செய்யணுமோ அந்த மாதிரியான ஒரு சுமூகமான நிலையில் தான் அவங்க போகிறாங்களே தவிர மக்களுக்காக அவங்க பேசுகிற மாதிரி தெரியல. இப்போ இவ்வளோ வக்ஃபில் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்து தமிழ்நாட்டில் நடந்த ஒரு பிரச்சனை தான் இந்த அமெண்ட்மெண்ட் சட்டத்துக்கே ஒரு காரணமாக ஆயிடுச்சு. ஆனால் இவங்க வந்து அதை வந்து திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி வந்து அவங்க வந்து மறைச்சிட்டு அவங்க வந்து நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக போராடுறோங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை தான் கொடுத்துட்டு வராங்க. இதை பற்றி வக்ஃபில் இருக்கிற விஷயங்கள் பற்றி தீவிரமாக பேசாமல் அவங்க வந்து SIR பற்றி தீவிரமாக பேசுகிறாங்க. முன்னாடி வரதுக்கு முன்னாடி பயங்கரமாக பேசிட்டு இருந்தாங்க அதை பற்றி. இப்போ வந்து வந்த பிறகு ஒருத்தர் வாய் திறக்கல. கிட்டத்தட்ட 1 கோடி ஓட்டு குறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. யாருமே இதை பற்றி பேசல. எங்கள் வீட்டில் என்னுடைய தொகுதியில் இந்த வார்டில் இந்த நபரோட ஓட்டு போயிடுச்சு, ஒரு 5 ஓட்டு போயிருந்தாலும் ஒரு குடும்பத்தில் போயிருந்தாலும் வந்து சொல்லுவாங்களே, கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களே. கரெக்ட். ஏன் இன்னும் டைம் எடுத்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? ஏன் யாருமே வாய் திறக்கல? அங்கே ஒன்று எடுக்கப்பட்ட ஓட்டு வந்து இறந்து போனவர்கள், அப்புறம் டபுள் ஓட்ஸ் வச்சிருப்பாங்க இல்லையா, அது மட்டும் தான் போயிருக்கு. அதனால இவங்க வந்து முன்னாடி பேசின மாதிரி இப்போ பேச முடியல. இப்போ 1 கோடி வாக்குன்றது முக்கியமான வாக்கு சார் திமுக வெல்றதுக்கு. ஆமாம். அது எப்பவுமே அது ஒரு எலெக்ஷன் வந்து லஞ்சுக்கு அப்புறமா நடக்கிற வந்து அந்த ஆஃப்டர் லஞ்ச் எலெக்ஷனில் வந்து அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள். ஓகே, அவங்களுக்கும் அது ஒரு பெரிய ஷாக்காக தான் இருக்கும். ஆனால் பட் அவங்க அதை வெளியில் காமிச்சிக்காம இருக்கிறாங்க. ஓகே.
ரொம்ப ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.